வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த ஒரு குட்டி கதையில தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம். ஆமா. கதையோட பேரு ஆழ்ந்த காட்டில் ஒரு துணிச்சலான குட்டி. இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் பிழை கதை மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. தைரியம்னா என்ன, பாதுகாப்புனா என்னன்னு பல கேள்விகளை இது எழுப்புது. சோ இந்த கதை உண்மையிலேயே என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் பிரிச்சு மேயலாமா? தாராளமா. நீங்க சொல்லுது ரொம்ப சரி. இது பார்க்க ஒரு சாதாரண விலங்கு கதை மாதிரி தான் தோணும். ஆனா அதோட ஒவ்வொரு வரியிலயும் ஒரு உளவியல் நுணுக்கம் இருக்கு. ஒரு ஆர்வம், அப்புறம் ஒரு சின்ன தவறு, அதை தொடர்ந்து ஒரு திருத்தம், கடைசியா ஒரு புரிதல்னு ஒரு அழகான கட்டமைப்புல இந்த கதை நகருது. ஆமா, அந்த ஃப்ளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதே குழந்தைங்களோட அந்த இயல்பான ஆர்வத்தை தப்புன்னு சொல்லாம அதை எப்படி சரியா வழி நடத்தணும்னு சொல்லி கொடுக்கறது தான். சூப்பர். அப்போ கதையோட ஆரம்பத்திலிருந்தே போலாம். லியானோ ஒரு சிங்கக்குட்டி. ரொம்ப சுட்டி, ரொம்ப ஆர்வம். அப்பா லியோ கூட ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கான். ஆனா அவளோட கவனம் மட்டும் அந்த எல்லைய தாண்டி இருக்கிற காட்ட பாக்குது. ஆமா. என்னோட கேள்வி, இது எல்லா குழந்தைங்கிட்டயும் நம்ம பாக்குற ஒரு விஷயம் தானே? புதுசா ஏதாவது பார்த்தா அங்க போனோம்னு நினைப்பாங்க. இதுல தப்பு எதுவும் இல்லையே? தப்பே இல்ல. அதுதான் இந்த கதையோட முதல் புள்ளி. லியாவோட ஆர்வம் ஒரு தவறான விஷயமா எங்கேயுமே காட்டப்படல. ஆமா. அந்த வர்ணனைகளை கவனிச்சிங்களா? ஒளிரும் பூக்கள், உயரமான மரங்கள். ஆமா, வண்ணப்பறவைகள், மர்மமான பாறைகள். கரெக்ட். இது ஒரு குழந்தையோட பார்வையில இந்த உலகம் எவ்வளவு ஒரு ஆச்சரியமா தெரியுதுன்னு காட்டுது. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லைக்கு எகா பக்கத்துல ஆபத்து இல்ல. அதிசயம் இருக்கு. இங்கதான் கதையோட முக்கியமான ஒரு திருப்பு முனை வருது. லியா அந்த எல்லைய தாண்டி போனத லியோ பாத்துறாரு. வேகமா அவகிட்ட போறார். இப்போ ஒரு நிமிஷம் யோசிப்போம். நிஜ வாழ்க்கையில ஒரு அப்பா அம்மாவா இருந்தா நம்மளோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பதட்டத்துல கத்தி இருப்போம் இல்லையா? கண்டிப்பா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்க போக கூடாதுன்னு அப்படின்னு ஒரு சத்தம் போட்டிருப்போம். ஆமா. ஆனா அந்த இடத்துலதான் லியோ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. கதையில அமைதியான ஆனால் உறுதியான குரலில் அவளை வழி நடத்துறான்னு ஒரு வரி வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் அவ்வளோ முக்கியம்? அவர் கத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? ரெண்டு விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்னு, லியா பயந்து போயிருப்பா. அவளோட ஆர்வம் மொத்தமா செத்து போயிருக்கும். புதுசா எதையும் முயற்சி பண்ணவே கூடாதுன்னு அவ மனசுல பதிஞ்சிருக்கும். சரி. அதான் அவளோட வளர்ச்சியை பாதிக்கும். ஆமா. இல்லனா ரெண்டாவது, அடுத்த தடவை அப்பாவுக்கு தெரியாம எப்படி போறதுன்னு கத்துக்கிட்டு இருப்பா. ஓ, அது இன்னும் பெரிய ஆபத்து. ஆமா, ரெண்டுமே ஆபத்து தான். ஆனா லியோவோட அந்த அமைதியான அணுகுமுறை அவள ஒரு எதிரியா பார்க்கல, ஒரு மாணவியா பாக்குது. நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லாம, வா இத பத்தி பேசலான்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். உளவியல்ல இத அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்னு சொல்லுவாங்க. அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் கிடையாது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அத்தாரிட்டேரியன்னா நான் சொல்றத கேள்வி கேட்காதன்னு அதிகாரம் பண்றது. ஆனா அத்தாரிட்டேட்டிவ் அப்படி இல்ல. விதிகள் இருக்கும், எல்லைகளும் இருக்கும். ஆனா அது ஏன் இருக்குன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைப்பாங்க. லியோ அததான் செய்றார். ஓகே, புரியுது. இதுக்கு ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு இன்னொரு அழகான உளவியல் கான்செப்ட் கூட இருக்கு. ஸ்கேஃபோல்டிங்கா? அது கட்டிட வேலைக்கு பயன்படுத்துற சாரம் மாதிரி தானே? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதேதான். ஒரு கட்டிடம் கட்டும்போது அதுக்கு சப்போர்ட்டா சாரம் கட்டுறோம் இல்லையா? ஆமா. கட்டிடம் உறுதியானதும் சாரத்தை எடுத்துடுவோம். அதே மாதிரி ஒரு குழந்தை ஒரு புது விஷயத்த கத்துக்கும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. சரி. லியோ இங்க லியாவோட ஆர்வத்தை சுத்தி ஒரு பாதுகாப்பு சாரத்தை கட்டுறார். அவளை உள்ள அடைக்கல, அவ பாதுகாப்பா ஏறி போறதுக்கு ஒரு வழிய காட்டுறார். காட்டுக்குள்ள போகாதேன்னு சொல்றது கட்டுப்பாடு. காட்டுக்குள்ள எப்படி பாதுகாப்பா போறதுன்னு நான் கத்துதரேன்னு சொல்றதுதான். அதுதான் ஸ்கேஃபோல்டிங். வாவ், இது ஒரு அருமையான கோணம். அப்போ அவர் அவளோட சாகச உணர்வை மதிக்கிறார். ஆனா அந்த சாகசத்தை எப்படி அறிவோட செய்யணும்னு கத்துக் கொடுக்கிறார். ஆமா. இதுதான் அவர் அடுத்து சொல்ற அந்த முக்கியமான வரியில வெளிப்படுது இல்லையா? அந்த வரிதான் இந்த கதையோட ஆன்மா மாதிரி எனக்கு தோணுச்சு. நிச்சயமா. அவர் லியா கிட்ட சொல்றார், தைரியம் நல்லது என் குட்டியே, ஆனால் தைரியம் பாதுகாப்புடன் கைகோர்த்து செல்ல வேண்டும். இந்த ஒரு வரியில ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. ஆமா. நாம பொதுவா தைரியம்னா பயமே இல்லாம இருக்கிறதுன்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மை அதுவல்ல. எனக்கு இது கேட்கும்போது முதல்ல கொஞ்சம் முரணா தெரிஞ்சது. தைரியமும் பாதுகாப்பும் எப்படி ஒன்னா போவும்? பாதுகாப்புன்னா ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறது, தைரியம்னா அந்த வட்டத்தை விட்டு வெளியே போறது. இது ரெண்டு எதிரெதிர் மாதிரி இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா ஆழமா யோசிச்சா உண்மையான தைரியத்துக்கு பாதுகாப்பான ஒரு அடித்தளம் தேவை. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். ஒரு தீயணைப்பு வீரர் நெருப்புக்குள்ள போறது தைரியம்.
ஆனா அவர் எந்த பாதுகாப்பு உபகரணமோ இல்லாம பயிற்சியும் இல்லாம உள்ள போனா அதுக்கு பேரு தைரியம் இல்ல, முட்டாள்தனம். முட்டாள்தனம். அவரோட தைரியமே அவருக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியும் உபகரணங்களும் தரும் பாதுகாப்புல இருந்துதான் வருது. சரிதான் சரிதான். லியோ அதுதான் இங்க சொல்றாரு. தைரியம்ங்கிறது பயமின்மை இல்ல. பயம் இருக்கும், ஆபத்துகள் இருக்கும். ஆனா அந்த ஆபத்துகளை பத்தின அறிவும் அதை சமாளிக்கிறதுக்கான தயாரிப்பும் இருக்கும் பொழுது நாம அந்த பயத்தை தாண்டி செயல்படுறதுதான் உண்மையான தைரியம். இது நிஜ வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பொருந்தது. குழந்தைங்களுக்கு நாம ரோடு கிராஸ் பண்ண சொல்லி கொடுக்கற மாதிரி. ஆமா, கரெக்ட். தைரியமா ரோட்ட கடந்து போன்னு சொல்றது முக்கியமில்ல. சிக்னலை பாரு, 2 பக்கமும் வண்டி வருதான்னு கவனி, அப்புறம் பாதுகாப்பா கடந்து போன்னு அந்த தயாரிப்புகளை சொல்லி கொடுக்கறது தான் முக்கியம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த தயாரிப்பு தான் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. லியோவும் வெறுமனே அட்வைஸ் பண்ணிட்டு நிறுத்தல. ஆமா, அவர் அவளை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறார். ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறார். காட்டின் ஆபத்துகள், ஒவ்வொரு உயிரினத்தின் சத்தம், பிரச்சனையின் அறிகுறிகளா அவளுக்கு நேரடியா சொல்லிக் கொடுக்கிறார். வெறும் தியரி கிடையாது இது. இது ஒரு செயல்முறை விளக்கம். ஆமா. இது எனக்கு என் அம்மா சமையல் கத்து கொடுத்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க. ஸ்டவ் கிட்ட போகாத, சுட்டுடுன்னு சொல்லாம, இது சூடா இருக்கும், இதை இப்படிதான் கவனமா கையாளணும், நெருப்பை எப்படி மதிக்கணும்னு கத்து கொடுத்தாங்க. அருமையான உதாரணம். அதுதான் விஷயம். அது ஒரு விதமான பாதுகாப்பு பயிற்சி தான். ஆமா. இத செய்யாதேன்னு சொல்றதை விட இதை இப்படி பாதுகாப்பா செய்யலான்னு சொல்லி கொடுக்கறது தான் ஒருத்தரோட மனசுல ஆழமா பதியும். காத்துல வர்ற ஒரு வாசனை ஒரு ஆபத்தோட அறிகுறியா இருக்கலாம். தரையில இருக்கிற ஒரு தடம் ஒரு விலங்கோட கதைய சொல்லலாம். ஒரு பறவையோட வித்தியாசமான சத்தம் ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம். கரெக்ட். இந்த டேட்டாவை எல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு லியா கத்துக்கிறான். இப்போ அவ வெறும் ஆர்வமான சிங்கக்குட்டி இல்ல, அறிவார்ந்த சிங்கக்குட்டியா மாறிட்டு வர்றா. ஆமா. அந்த நாளோட இறுதியில அவளுக்கு ஒரு ஞானோதயம் வருது. அதுதான் இந்த கதையோட உச்சக்கட்டம். சொல்லுங்க. உண்மையான தைரியம் என்பது தனியாக எங்கும் செல்வதல்ல, கவனத்துடன் ஆராய்வதற்கான சரியான வழியை அறிவதே ஆகும். இந்த வரி தைரியம்ங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. ஆமா, இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். தடைய மீறதுன்னு நினைச்சிட்டு இருந்த லியா தைரியம்னா திறமைய வளர்த்துக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறான். இது கட்டுப்பாடுகளை பத்தினது இல்ல, திறமைய பத்தினது. ஆமா. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், கதை லியாவோட ஆர்வத்தை கொஞ்சம் கூட குறைக்கல. ஆமா, அது அப்படியே தான் இருக்கு. சொல்லப்போனா இப்போ அவளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் தைரியம் வந்திருக்கும். ஏன்னா இப்போ அவகிட்ட வெறும் ஆர்வம் மட்டும் இல்ல, அறிவும் இருக்கு. ஆமா, அந்த அறிவு அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ அவ அந்த எல்லையை தாண்டி போகும்போது அவளுக்கு பயம் கம்மியா இருக்கும். ஏன்னா இப்போ அவளுக்கு காட்ட படிக்க தெரியும். ஆமா. அப்போ பாதுகாப்புங்கிறது அவளோட சுதந்திரத்தை பறிக்கல, அது அவளோட சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவையான ஒரு கருவியா மாறுது. அருமையா சொன்னீங்க. பாதுகாப்பு ஒரு சிறை இல்ல, அது ஒரு கவசம். கவசம். ஆமா, எக்ஸாக்ட்லி. பாதுகாப்பு தான் அவளோட சாகசங்களுக்கான அடித்தளம். அந்த அடித்தளம் எவ்வளவு உறுதியா இருக்கோ அவ்வளவு உயரத்துக்கு அவளால போக முடியும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களான நமக்கும் இது ஒரு பெரிய பாடம். ஆமா. நாம ஒரு புது வேலைக்கு சேரணும்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ஒரு புது காடு மாதிரி. சரிதான். எடுத்த எடுப்புல நான் தைரியசாலினி எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கிட்டு எதையும் சரியா கத்துக்காம செஞ்சா அது ஆபத்துல தான் முடியும். ஆனா அதே நேரத்துல அந்த ஆபத்துகளுக்கு பயந்துட்டு எந்த புது முயற்சியும் எடுக்காம இருந்தாலும் வளர்ச்சி இருக்காது. கரெக்ட். அந்த புது வேலையில இருக்கிற ஆபத்துகள், அதாவது சவால்கள் என்ன, அங்க இருக்கிற அறிகுறிகள், அதாவது கம்பெனி கல்ச்சர் என்ன, யார்கிட்ட உதவி கேட்கலான்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நம்ம தயார்படுத்திக்கிட்டு தைரியமா செயல்பட்டா வெற்றி நிச்சயம். இந்த குட்டி சிங்கத்தோட கதை ஒரு பெரிய கார்ப்பரேட் லெசன் மாதிரி இருக்கு. ஆமா. ஆக நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச இந்த ஒரு பக்க கதைக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. இத நாம ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். முதல் விஷயம், குழந்தைகளோட ஆர்வத்தை ஒரு பொக்கிஷமா பார்க்கணும். அதை அடக்க நினைக்காம அதுக்கு சரியான பாதையை காட்டணும். ஆமா. ரெண்டாவது, வழிகாட்டுதல்ங்கிறது அதிகாரத்துல இருந்து வரக்கூடாது, புரிதல்ல இருந்து வரணும். பயமுறுத்துறது ரொம்ப சுலபம், ஆனா புரிய வைக்கிறது தான் உண்மையான ஆசானோட வேலை. சரிதான். லியோவோட அமைதியான அணுகுமுறை அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, தைரியத்தை பத்தின நம்மளோட வரையறைய மாத்தணும். தைரியங்கிறது தயாரிப்போட வெளிப்பாடு, அறியாமையோட வெளிப்பாடு இல்ல. உண்மையான தைரியமா ஒரு செயல்ல இறங்கறதுக்கு முன்னாடி அத பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். சுருக்கமா சொன்னா இந்த கதை ஒரு சமநிலைய கத்துக் கொடுக்குது. கண்மூடித்தனமான ஆர்வத்துக்கும் முடக்கி போடுற பயத்துக்கும் நடுவுல
அறிவு சார்ந்த தைரியம்னு ஒரு அழகான பாதைய காட்டுது. ஆமா, அந்த பாதையில போனா நம்மால எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் அத பாதுகாப்பா ஆராய முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். கேளுங்க. இந்த கதை லியோவுக்கு காட்டு பத்தி கத்துக் கொடுத்தது. ஆனா பெரியவங்களான நாம நம்ம வாழ்க்கையில நுழையிற புது புது காடுகள்ல, அது ஒரு புது உறவா இருக்கலாம், ஒரு புது ஊரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய உடல்நல சவாலா இருக்கலாம். ம். அதுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி லியோ கத்துக் கொடுத்த மாதிரி அதோட ஆபத்துகளையும் அறிகுறிகளையும் எவ்ளோ தூரம் கத்துக்கிட்டு நம்ம முழுமையா தயார்படுத்திக்கிறோம் யோசிச்சு பாருங்க.